ஹோட்டலில் போடுற ஃபிஷ் ஃப்ரையை விட இது சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ட்ரிக் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஃபிஷ் 65 சூப்பராக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் வந்து நல்லா கழுவி வச்சு ஸ்லைஸாக கட் பண்ண ஃபிஷ் எல்லாம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஃபிஷ்ஷஸ் தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ணணும். நான் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ மீன் எடுத்திருக்கேன். தலையும் வாலும் குழம்பு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மற்ற பீஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரைக்கு நான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ எல்லா பீஸும் சுத்தமாக கழுவி உப்பு மஞ்சள் போட்டு கழுவி எடுத்துக்கிட்டேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரொம்ப அதிகமாக போட்டாலும் கசப்படிக்கும். அதனால் நீங்கள் அளவாக நீங்கள் அரைச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிஷ் மசாலா தூள் நான் வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த ஃபிஷ் மசாலா தூளை எடுத்து போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெட் கலர் வர மாதிரி பவுட்ரு வந்து கொஞ்சம் ஃபிஷ்ஷுக்கு கலர் தர மாதிரி கொஞ்சம் ரெட் பவுட்ரு சேர்த்துக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில்லி சிக்கன் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மீன் சில்லி ப்ளஸ் சில்லி சிக்கன் மசாலாவும் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அந்த டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். இதுதான் அந்த ட்ரிக்கே. ஸோ இந்த 2 மசாலாவும் ஆட் பண்ணும்போது அது வேறொரு டேஸ்ட் கொடுக்கும். சால்ட்டு வந்து ஆல்ரெடி அந்த மசாலா தூளில் வந்து இருக்கும். அதனால் நம்ம வந்து மீடியமாக சேர்த்திக்கணும். ஸோ எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்திக்கணும். ரொம்ப நம்ம தனியாக பண்ணும்போது சேர்ப்போம்ல அந்த மாதிரி சேர்க்கக்கூடாது. கொஞ்சமாக சேர்த்துக்கணும் உப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு கம்மியாக போடணும். அதிகமாக போட்டிங்கன்னா ரொம்ப முறுமுறுன்னு ஆகிடும். ஸோ கம்மியாக போட்டுட்டு அதுக்கப்புறமா எக்கோட ஒயிட்டை மட்டும் நீங்கள் ஊற்றிக்கோங்க. எக்கோட ஒயிட் ஊற்றிக்கிட்டு நீங்கள் நல்லா வந்து மேரினேட் பண்ணணும். நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 1 ஹவர் 2 ஹவர் நீங்கள் வந்து வெளியே வச்சிடணும். வெயிலில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வீட்லேயே வந்து வெளியே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெமன் வந்து கொஞ்சம் புழிஞ்சு விட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த புளிப்பு தன்மை டேஸ்ட் இருக்கும். ஸோ ஆஃப் லெமன் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து நீங்கள் கையாலேயே பண்ணிங்கன்னா தான் அந்த மசாலா எல்லாமே வந்து அது நல்லா போய் சேரும். நீங்கள் கரண்டியால் பண்ணிங்கன்னா அந்த எசன்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக இறங்காது, அங்கங்கே நின்றுக்கும். ஸோ நம்ம கையாலேயே நல்லா பரட்டி விட்டால் மட்டும்தான் இந்த மாதிரி மேரினேட்டில் வந்து நிற்கும். ஸோ இது வந்து கரெக்டான லெவல். நீங்கள் ரொம்ப தண்ணியாகவும் மேரினேட் பண்ணக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் மேரினேட் பண்ணக்கூடாது. கெட்டியாக பண்ணால் கொஞ்சம் மீன் வந்து நல்லாவே உள்ள மாவு மட்டும் தான் மேலே நிற்கும், மற்றதெல்லாம் வந்து கீழே போயிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து லைட்டாக வந்து 2 கருவேப்பிலை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ ஹோட்டல் டேஸ்ட்டை விட இது செம்மையாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது நீங்கள் ஃபிஷ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கருக விடக்கூடாது. மீடியம் ஸ்டேஜ், அதாவது மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்கணும், உள்ளே வந்து ஒரு நல்ல ஒரு பாதி லெவலில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் பொரிச்சு எடுக்கணும். ஸோ இதுதான் ஃபிஷ் ஃப்ரை நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நாம் அடுத்த மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிறத அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.